ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம 6 விதமான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். அதிக டைம் எல்லாம் நம்மளுக்கு ஆகாது. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உளுந்து முறுக்கு வந்து பண்ண போகிறோம். இது நல்ல மொறுமொறுப்பாக க்ரன்ச்சினஸாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா ரைஸில் வந்து ஒரு சூப்பரான குழி பணியாரம் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் பணியாரத்தை விட அது ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட அவல் வச்சு ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வந்து சட்டு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிடி கொழுக்கட்டை. இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா சீப்பு சீடை. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக நல்ல மொறுமொறுப்பாக நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் ஈஸியாக வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட அவல் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான மிக்சர் ரெசிபி. இதுவும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கெல்லாம் இதில் 2, 3 அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு போல் தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்க்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க எல்லாம் வேண்டாம், லேசா செவந்தா மட்டும் போதும். இதுவே நீங்க 2-3 நாள் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லா வறுத்தடுங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஒரே நாளையில இதை வந்து கம்ப்ளீட்டா தீக்க போறதுனால நான் வந்து இந்த மாதிரி லேசா மட்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்படி எடுத்திருக்கேன். நீங்க வச்சு சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா நல்லா வறுக்கணும், அப்பதான் கெட்டு போகாம இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு மிச்சமா இருக்கக்கூடிய அந்த நெய்யில சரியா 2 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கப்பு 200 கிராம் இருக்கும். 2 கப்பு சேர்த்திருக்கேன். நீங்க ஒரே கப்பா கூட சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்திருக்கேன், கோதுமை மாவு. இப்ப இதை வந்து லேசா நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி வறுக்கும் போதுதான் இந்த மாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது எந்த ஒரு மாவோட வாசனையும் இருக்காது, நல்ல டேஸ்டா நல்ல மணமா இருக்கும். ஏன்னா நம்ம நெய்யில இது வந்து நல்லா வறுத்தெடுத்திருக்கனால. இப்ப லேசா இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சே வருங்க, இல்லைன்னா சீக்கிரமா அடி பிடிச்சிரும், கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம நல்ல லோ ஃபிளேம்ல வச்சு மெதுவா வறுத்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். இந்த டைம்ல சர்க்கரையை வந்து உருக்கி எடுக்க போறோம். அதுக்காக எந்த கப்ல மாவு அளந்தீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, வெல்லம் தான் சேர்க்கணும். இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு போல தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம கரையை விட்டு எடுக்க போறோம். பாகெல்லாம் பதம் எல்லாம் பார்க்க கூடாது, இது நல்லா கரைஞ்சி வரணும். எதுக்காக அப்படின்னா இதுல தூசு மண் அழுக்கெல்லாம் இருக்கும்ல, இதை வடிகட்டி தான் நம்ம சேர்க்கணும். அதுக்காக பாருங்க, இப்ப நல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சி வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருந்த அந்த மாவுல வறுத்தெடுத்து தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இப்ப காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த பாகு, அதை அப்படியே நல்லா அரைச்சிட்டு சேர்க்கணும். அப்பதான் இதுல கல்லு மண்ணு தூசி எதுவுமே இருக்காது. நான் இப்ப கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் பாருங்க. எல்லா பாகையுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு உடனே கை வச்செல்லாம் பிசைஞ்சிடாதீங்க, நல்லா சூடா இருக்கும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையா மணமா இருக்கும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பாகு சூடா சேர்த்திருக்கோம், கை வந்து நல்லா சூடாயிரும். அதுக்காக தான் லேசா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா சூடும் ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமே கை வச்சு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். அப்பதான் இந்த பாகு மாவோட எல்லா பக்கமும் பட்டு எல்லாம் நல்லா வந்து ஈவனா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இப்போ ஒரு அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
இது வந்து கரெக்டான பக்குவம். நான் சொன்ன அளவுகளோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டா வரும். இப்போ பாருங்க நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனிமே இதை வந்து உருண்டைகளா உருட்டிடலாம். நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் எப்படி நம்ம உருண்டை பிடிச்சி எடுப்போமோ அதே ஒரு பக்குவத்துக்கே உருண்டை பிடிச்சி எடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ரவுண்டா தான் வேணும்னா நீங்க ரவுண்ட் ஷேப்ல கூட உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி லேசா பிடிச்சிட்டு கை வச்சு ஒரு அழுத்தி கொடுங்க. அப்ப நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த ஒரு ஷேப்புக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. மொத்தமா நம்மளுக்கு ஒரு 8 உருண்டை கிட்ட கிடைச்சிருக்கு. இதை வந்து இப்போ ஸ்டீம் பண்ணிடலாம். தண்ணி வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து வேக வைக்கக்கூடிய அந்த அச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள எல்லாத்தையுமே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது இது கண்டிப்பாக வேகணும். இது வேகும்போது பார்த்தீங்கன்னா இருந்த அளவோட கொஞ்சமாக அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சூப்பராக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து இதோட அமௌண்ட் வந்து பெருசான மாதிரி இருக்கும். நல்லா வெந்து வரும். உள்ளே எல்லாம் நல்லா வெந்துட்டு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம், சூடாக இருக்கும்போதும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம இதுல நெய் சேர்த்திருக்கோம், அந்த தேங்காய் துருவல் சேர்த்திருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்றதுனால இதோட டேஸ்டே பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் சீப்பு சீடை இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி கூட. இது வந்து ஃபெஸ்டிவல் காலங்களில் கண்டிப்பாக எல்லாருமே செய்வாங்க. ரொம்ப மொறுமொறுப்பா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப மொறுமொறுப்பான சீப்பு சீடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியா 1.25 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு தான் நம்ம எடுக்கணும். 1.25 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் சரியா 3/4 கப் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்திருக்கேன். உளுந்த மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் அளவு உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்து அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளு, ஓமம், ஜீரகம் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலான ஆயிலை நல்லா கொஞ்சம் உருக்கிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்ல புட்டு மாவு பதத்துக்கு வரணும். நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிக்கும்போது பிடிக்க வரணும். இதுதான் ஒரு சரியான பக்குவம். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சரியா 3/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடியாப்ப மாவு பதம் இருக்கும்ல அந்த ஸ்டேஜுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு கொண்டு வரணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கூட ஒரு 1/4 கப்போ இல்லை 1-2 டேபிள் ஸ்பூனோ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நல்ல ஒரு இடியாப்ப மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதுலேருந்து ஒரு போர்ஷன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உடனே மூடி வச்சிருங்க, இல்லைன்னா இது ட்ரை ஆகி போயிடும். இப்போது இடியாப்ப அச்சில் தான் நம்ம இதை போட போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த சீப்பு சீடை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அச்சு தான் எடுக்கணும். 2 பக்கமும் நல்ல ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த ஸ்டார் இருக்கும், இன்னொரு சைடு அந்த அளவுக்கு ஸ்டார் இருக்காது, லேசாக பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அச்சா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப உரல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு போட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம இதை வந்து சின்னதாக கட் பண்ணி கையில் வந்து ரவுண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு லேசாக உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதுதான் சீப்பு சீடை பண்ணக்கூடிய முறை அப்படிங்கிறது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா தான் இது இழகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண்ண இது வந்து நல்லா பழகிரும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்.
ரெடி பண்ணதுமே இந்த மாதிரி நிமித்து தான் வைக்கணும். கவுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது உடஞ்சி போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிமித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்க. நல்ல சூடான எண்ணெயில ஒன்னா நம்ம எல்லாத்தையுமே இப்ப சேர்த்துடலாம். இது சேர்க்க ஆரம்பிச்சதுமே பாத்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாவே கரிஞ்சிரும், வேகாம போயிடும். இப்போ ஒன்னா நம்ம எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா போடக்கூடியது கொஞ்சம் லேட்டா தான் கலர் வந்து வரும். அதனால பார்த்து பக்குவமா போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி வேக விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மொத்தமா எனக்கு ஒரு 5 பேட்ச் கிட்ட நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் போட்டது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் எல்லாம் போட்டது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாவே எடுத்திருந்தேன். நல்லா லோ ஃப்ளேம்ல போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இது நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆயில் வந்து ரொம்ப இழுக்காது. அதனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணலாம். ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்து அப்பப்போ எடுத்து சாப்பிடலாம். 2 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் நீங்க டீ கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவல் வச்சு ரொம்ப டேஸ்டியா நல்ல கிரன்ச்சியா இருக்கக்கூடிய மிக்சர் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து இம்மிடியேட்டா நம்ம ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம். இதை வந்து நீங்க 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போய் இது எப்படி பர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சதும் 1 கப் அளவுக்கு அவல், நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எந்த அவல் வேணா எடுத்துக்கலாம், சம்பா அவல் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம பொரிய விடணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பொரிஞ்சு வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப பொரியாது. அதனால எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இதை போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வைங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டிஷ்யூல போட்டுறணும். ஏன் அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமா இழுக்கும். நம்மளுக்கு எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே டிஷ்யூல போயிடும். அதனால கண்டிப்பா டிஷ்யூ போட்டு அதுக்கு மேல போட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/4 கப்பு போல நம்ம வந்து சேமியா சேர்க்கிறோம். நான் வந்து கோதுமை சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து பொரிஞ்சு மேல வராது, அடியிலே தான் தங்கிட்டு இருக்கும். நீங்க வந்து லேசா ஒன்று மட்டும் வெளியே எடுத்து கை வச்சு நீங்க உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொறுன்னு உடையணும். அப்போ சூப்பரா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு உடனேவே ஒரு டிஷ்யூல நம்ம வந்து கண்டிப்பா போடணும். இப்போ எல்லாத்தையுமே வெளியே எடுங்க. இது வந்து நீங்க நார்மல் சேமியா கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்துட்டு இதுல வந்து நான் வந்து நிலக்கடலை சேர்க்க போறேன். இது வந்து ஒரு 1/4 கப் அளவு. இது வந்து ரொம்ப பொரிய விடக்கூடாது, மீடியமா போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ல எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும். இல்லை அப்படின்னா கரிஞ்சு போயிடும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னா ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூல ஏதாவது போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பொட்டுக்கடலை சேர்க்க போறோம். இதுவும் ஒரு 1/4 கப்பு போல சேருங்க. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் பொரிக்க கூடாது, போட்டுட்டு அப்படியே உடனே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக முந்திரியும் அப்புறமா பாதாமும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் போட்ட உடனே எடுத்துருங்க. இப்போ இது கொஞ்சம் வரப்பட்டதும் இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மிக்சருக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால கண்டிப்பாக இது வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இது உடனேவே நல்லா ஃப்ரை ஆயிரும். உடனே வெளியே எடுத்துருங்க. இப்போ எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதில் வந்து ஒன்றா நம்ம சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவலை சேர்த்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம டிஷ்யூல போட்டு வைக்கும்போது ஆயில் எல்லாம் அதில் அப்சர்வ் ஆகிரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவலை சேர்த்துட்டோம். அப்புறமா நம்ம வந்து சேமியா இருக்கும்ல அதை சேர்த்துருவோம். அப்புறமா நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். அப்புறமா முந்திரி, பாதாம், இது கூட கடைசியாக கருவேப்பிலை, இவ்வளோ சேர்த்துட்டு இனிமேல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள், குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்க சாப்பிடுவீங்க அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு,
ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேவைப்பட்டால் கரம் மசாலா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்துட்டிங்கன்னா இதோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி மசாலா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கம்ப்ளீட்டாக பிடிச்சிருக்கும். அப்போ தான் சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியாக இருக்கக்கூடிய அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் அவல் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருக்கும். இது கூட 2 பழமோ இல்லை அப்படின்னா அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இது பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 1/4 கப் அளவுக்கு பாதாம் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். இவ்வளோ போட்டுட்டு இது நல்லா வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இது லேசான ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் வறுத்தெடுங்க. இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த முந்திரியை வந்து கருக விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த நெய்யிலே சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் வறுத்தெடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரான வாசனையும் வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் இதையும் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் இது வறுபடணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெளியே எடுத்து மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அதே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கோம். நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலராக இருக்கக்கூடிய அவல், சம்பா அவல் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த நெய்யிலே வறுத்தடுங்க. இந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணும். நம்ம கையில் உடைச்சோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக உடப்படணும். அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வைக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அதே மண் சட்டியில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை போட்டு ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வாரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டீங்க அப்படின்னாலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி மண் சட்டியிலே போட்டு பண்ணும்போது அதோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து ஒரு 3/4 பாகம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து நல்ல ஒரு 3/4 பாகம் வந்துருச்சு. ரொம்ப குழையக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது நல்லா வந்துருச்சு. இந்த டைமு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அவல், அதை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/4 வாசி கொஞ்சம் நல்லா குக் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். சரியா 1 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து 1/2 லிட்டர் பால், அப்புறமா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அந்த மாதிரி கூட நம்ம வந்து சேர்க்கலாம். இப்போது நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். பால் வந்து காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 வாசி நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுறலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து சேர்த்தா போதும். இது ஒரு ரிச்சான டேஸ்ட்டு, நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துறேன். கண்டன்ஸ் மில்க் சேர்த்த உடனே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நான் வந்து ப்ரௌன் சுகர் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லை நார்மலான சுகர் கூட போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். இது லேசான ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுக்கறதுக்காக. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. தேவைப்பட்டால் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். இதுக்காக ஃபுட் கலர் எல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம வந்து வறுத்தெடுத்த முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறோம்.
சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்ல எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு பாயாசம் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, போகி எல்லா பண்டிகைகள்லையுமே செய்யக்கூடிய ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய உளுந்து முறுக்கு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்ல கிறிஸ்பினஸோட சூப்பராக இருக்கும். இது செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சரியாக அரை கப் அளவுக்கு உளுந்து போட்டு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதை உளுந்து இந்த மாதிரி வறுத்தெடுக்கும்போது ரொம்பவே ஃப்ளேவராக, அதே சமயம் முறுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸோட ஒரு சாஃப்ட்னஸும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் நல்ல மிளகு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சல்லடை வச்சுட்டு இது நல்லா சளிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய கட்டிகள் எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இன்கேஸ் அந்த கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிழியும் போது அச்சில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி சளிச்சு சேர்க்குறோம். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி இடித்து வச்ச மாவு. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட எடுக்கலாம், அதுலேயும் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதையும் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சீரகம் கூட போடலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன், அப்புறமா நல்லா சூடாக்கிட்டு எண்ணெய், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர், நெய் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த எண்ணெய், உப்பு, அப்புறமா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த எள்ளு, ஓமம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாவு கூட நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி எல்லாமே எல்லா பக்கமும் பட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் என்ன ஒன்று அப்படின்னா நம்ம தண்ணி நல்ல கூலிங்கான தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சூடான தண்ணியாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சம் கூட க்ளூட்டன் டெவலப் ஆகும். அப்போ தான் முறுக்கு பிழியும் போதும் நம்மளுக்கு உடஞ்சி போகாமல், அதே சமயம் முறுக்கும் நல்ல கிறிஸ்பினஸோட அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் சூடான தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. எனக்கு மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட அளவுனா 1/4 கப் அளவு வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து உங்களோட மாவை பொறுத்து கூட குறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டான மாவாக தான் இருக்கணும். இடியாப்ப மாவை விட கொஞ்சம் கூட திக்னஸாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சிடலாம். நம்ம அச்சில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கக்கூடிய அச்சு தான் எடுத்திருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா முறுக்குமே சின்ன சைஸில் நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தேன்குழல் மோல்டு எடுக்கலாம், முள்ளு மோல்டு எடுக்கலாம், இல்லை காராசேவெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மோல்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு பேக் சைடில் நான் வந்து பிழிஞ்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி கூட நம்ம எண்ணெயில் டைரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் அப்படின்னா நம்ம தோசை தவா இருக்கும்ல அதில் கூட இதே மாதிரி பிழிஞ்சு எடுக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா வாழை இலையோ பிளாஸ்டிக் கவரோ எடுத்துகிட்டு அதில் மொத்தமாகவே பிழிஞ்சு விட்டுருங்க. தேவைப்படும் போது 1-2 ஸ்பூனில் லேசாக அடிப்பக்கத்தில் நீங்கள் பெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அதே ஷேப்பில் அப்படியே ஸ்பூனில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக தான் இருக்கணும். போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்ணெயோட சத்தம், அந்த சலசலப்பு சத்தம் எல்லாம் கம்ப்ளீட்டாக தீர்ற வர
வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கை வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி முறுக்கை உடனேவே நம்ம திருப்பியும் போடக்கூடாது. நம்ம எண்ணெயில் போட்ட உடனே முறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சுமே சுட்டு எடுக்க போகிறோம். அதேமாரி முறுக்கோட கலர் வந்து ரொம்ப டார்க் கலர் ஆக விட வேண்டாம். எண்ணெயோட சலசலப்பு தீர்ந்த உடனே நீங்கள் உடனேவே வெளியே எடுத்துட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸ் ஆகிருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் டிஷ்யூவில் போட்டுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளி எல்லாத்துக்குமே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உண்ணியப்பம். இது இன்றைக்கி நம்ம நார்மல் ரைஸில் பண்ணாமல் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஒரே மாதிரி உண்ணியப்பம் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த அளவுக்கு பஞ்சு போல் இருந்தும் நம்ம ஒரு துளி கூட பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ பர்ஃபெக்டாக வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும், பிளாக் கலரில். இப்போ இதை பவுலில் சேர்த்து நம்ம ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடணும். ஸோ நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டோம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வைக்கணும். நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் அரைக்கும்போது நல்லா பேஸ்ட்டாக அரைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இதில் சரியாக 250 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இப்போது எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். பாகுப்பதம் எல்லாம் பார்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதில் தூசி அழுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வாழைப்பழம், பாளையங்கொட்டை வாழைப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்ச அரிசி, ஒரு 3 போல் ஏலக்காய், அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாகை நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் சேர்த்த பழமோ ஏலக்காவோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நம்ம பாகு மட்டும் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, அதை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ எல்லா மாவுமே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு இதை ஓவர் நைட் அப்படியே நம்ம புளிக்க விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம புளிச்சு வந்துச்சு அப்படின்னா தான் மாவு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பொங்கி வரும். ஒரு நைட்டு மொத்தம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கும். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம குழிப்பணியாரம் அதாவது உண்ணியப்பம் எல்லாம் எந்த ஒரு ஸ்டேஜில் பண்ணுவோமோ அந்த ஒரு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பேட்டர் பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு போல் நம்ம தேங்காவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த உண்ணியப்பம் நம்ம ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே நீங்கள் தேங்காவை நல்லா வறுக்காமல் அப்படியே முழுசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம டைரெக்டாக அந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான்
நம்ம உண்ணியப்பம் எல்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து இந்த குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக கீ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் வந்து சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். நெய் இது எதுவுமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட இந்த உண்ணியப்பம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ரொம்ப ஓரளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க, ரொம்ப மூழ்கி வந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாவை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நம்ம குழிப்பணியார அச்சில் போட்டுமே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு போல் நார்மல் அரிசி மாவு இருக்கும்ல, வர மாவு, அது போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உண்ணியப்பம் மாதிரி சுட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்போ வந்து எந்த ஒரு சாஃப்ட்னஸோ இல்லை எடுக்கும்போது கஷ்டமாவோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக கலர் வெளியே சேஞ்ச் ஆகாது, அதே சமயம் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே எடுக்க போகிறேன். எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் ஒரு 3 பேட்ச் கிட்ட போட்டு எடுத்துருந்தேன் நம்ம ரெடி பண்ண மாவில். இப்போ நம்மளுக்கு இமீடியட்டாக குயிக்காக ஒரு டேஸ்டியான உண்ணியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்கள் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.